கோவை வெட்டிங் ஃபுட் ஃபெஸ்டிவல் 2024 இந்த ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னங்க 400 வகைகளான சாப்பாடு இருக்கு, நீங்க எது கேட்டாலும் காலி காலின்றாங்க, எதுவுமே இல்லை அப்படின்னு அங்கே நிறைய பேர் சண்டை போட்டிருக்காங்க. இந்த ஒரு பிரச்சனையும் நடந்திருக்கு. இந்த ஒரு வீடியோ சோஷியல் மீடியாக்களில் வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது கோவையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே முதல் முறையாக கோவை வெட்டிங் ஃபுட் ஃபெஸ்டிவல் 2024 இந்த ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 400 வகைகளான சாப்பாடுகள் வச்சிருக்காங்க. இதற்கு நீங்கள் 800லேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும், நீங்கள் அன்லிமிட்டடாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் நடந்ததுமே அங்கே இருக்கக்கூடிய கோவை மக்கள் எல்லாருமே சந்தோஷமாக இந்த ஒரு நிகழ்வில் பங்கேற்றுக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 25,000 மக்கள் கிட்ட இந்த ஒரு நிகழ்வில் பங்கேற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய கலை நிகழ்ச்சிகளும் நடந்திருக்கு. இன்னொரு பக்கம் குழந்தைகள் விளையாடுவதற்கான இடமும் அமைக்கப்பட்டிருக்கு. இப்படி பல விஷயங்கள் இந்த ஒரு ஃபெஸ்டிவலில் நடந்திருக்கு. எனவே மக்களுக்கு என்ஜாய் பண்ணுற விதமாக இந்த ஒரு நிகழ்வு இருக்கும் அப்படின்னு பலரும் பங்கேற்றிருந்தாங்க. அந்த இடத்துல ஒரு அசம்பாவிதமாக இந்த ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. அதாவது நாங்கள் 400 வகைகளான சாப்பாடு இருக்கும் அப்படின்னு நம்பி தான் இங்கே காசு கட்டிட்டு வந்தோம். ஆனால் இங்கே என்னங்க எது கேட்டாலும் இல்லை இல்லைன்றாங்க, எல்லாமே காலி ஆயிடுச்சுன்றாங்க, அப்போ நாங்களாம் ஏமாலியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் சண்டை போட்டிருக்காங்க. ஸோ இவங்களுக்காகவும் நிறைய பேர் தொடர்ந்து அந்த இடத்துல அவங்கள மாதிரியே பாதிக்கப்பட்டவங்களும் நிறைய பேர் அந்த ஒரு ஈவெண்ட் மேனேஜர்ஸ் கிட்ட சண்டை போட்டிருக்காங்க. ஸோ அதற்கு பிறகு அவங்களுக்கு சமாதானம் செய்து வைத்ததாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில தான் இந்த ஒரு வீடியோ சோஷியல் மீடியாக்களில் வைரல் ஆகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நிகழ்வில் நிறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடந்தது, அதெல்லாம் சொல்லாமல் இதை மட்டுமே எடுத்து சொல்கிறீங்களே ஏன் அப்படின்னு நிறைய கோவையன்ஸ் இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியும் கேட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏன்பா கல்யாண வீட்டில் 5 டிஷ்ஷு மொத்தமாக வச்சாலே சாப்பிட முடியாது, 400 வகைகளான டிஷ் அப்படின்றப்ப எதுக்குப்பா அவ்வளோ காசு வின் பண்ணி போனீங்க அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் நிறைய கேள்விகளும் எழுப்பிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ சோஷியல் மீடியாக்களில் வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இல்லை இந்த ஒரு ஈவெண்ட் உங்கள் ஊரில் வந்தா எப்படி இருக்கும் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. நம்ம சேனலையும் அப்படி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. கூட்டம் பார்த்தீங்களா, சும்மா கோயில் அன்னதானத்துக்கு நிற்கிற மாதிரி 800 ரூபா ஒரு டிக்கெட்டு கொடுத்து இப்படி தட்டேந்து நிற்கிதா எல்லா சனமும். உள்ள கூட்டத்துக்குள்ள போய் நம்ம ஏதாவது ஒன்று வாங்கணும்னா சட்டை கிட்டையெல்லாம் மிஞ்சி வர மாட்டேங்குது. பாருங்க எப்படி வேறு தொழுகுதுன்னு. எந்த ஐட்டத்தையும் உருப்படியாகவும் வாங்க முடியல, நிம்மதியாகவும் சாப்பிட முடியல. டோட்டலாக 800 ரூபா வேஸ்ட்டு தானுங்க. எல்லா சனமும் டென்ஷன் ஆகிட்டாங்க. இதில் என்ன உலக சாதனைன்னு எனக்கு புரியலைங்க. ஃபுட் ஃபெஸ்டிவலில் ஒரு மணி நேரம்